இது ரொம்ப சீரியஸான டாபிக். நம்ம நெக்ஸ்ட் பேச போறது வந்து, இந்த அரிசி கொள்முதல், நெல் கொள்முதல், அரிசி கொள்முதல். அதாவது வேர்ல்டுலே ரிச்செஸ்ட் ரைஸ் புரொடியூஸ் பண்ற ஒரு இடத்துல தமிழ்நாடு இருக்கு. வேர்ல்டுலே ரிச்செஸ்ட் ரைஸ்னா, அந்த 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 ரைஸோட குவாலிட்டி, அந்த ரைஸோட சுப்ரீமசி தமிழ்நாட்ல ரொம்ப அதிகம். ஆனா, அந்த விவசாயிகள் அந்த நெல்லை வந்து வைக்கும் இடத்தில் ஒரு பெரிய ஊழல். இன்ஃபாக்ட் எடப்பாடி ஐயா நான் பார்க்க போறேன்னு சொன்னோனே, அவசர அவசரமா எல்லாத்தையும் கிளீன் பண்ணி, இவங்க வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்து அந்த இடத்த ரெடி பண்ணாங்க. இந்த நெல் கொள்முதல்ல மத்திய அரசு மேலயும் தப்பு இருக்குன்னு சொல்லி விவசாயிகள் சொல்றாங்க. வாட் இஸ் த ஆக்சுவல் ஃபேக்ட்? அதுக்கு முன்னாடி ஒரு பாமரத்தனமா ஒரு கேள்வி கேட்குறேன். உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா யாராவது அரிசி வந்து ஒரு புரோட்டீனே இல்லாத ஒரு உணவு. நீங்கள் அத சாப்பிடுவதே தப்பு. நீங்க வந்து ஆமா. இப்போ ஒரு ஒரு 4 வீக்ஸ் முன்னாடி வந்து 30 வருஷமாவே சொல்லிட்டு இருக்காங்க இந்த பொய்ய. ஓகே. அரிசிங்கிறது வந்து எந்த ஒரு இதுவும் இல்ல இல்ல. எனக்கு நான் 4 வீக்ஸ் முன்னாடி எவ்ரி இயர் வந்து நான் ஐ கோ ஃபார் அ ஹெல்த் செக்கப். தி கம்ப்ளீட் பாடி ஹெல்த் செக்கப் ஒரு 3 இயர்ஸா நான் போயிட்டு இருக்கேன். அப்போ வந்து நீங்க ரைஸ கம்மி பண்ணுங்க. அதுக்கு பதிலா நெறைய விட்டமினான விஷயத்த எடுத்துக்கோங்க அப்படின்னு ஒரு வார்த்தைய அந்த இது சொன்னாங்க. நாம வந்து 18 வகை உணவோட சாப்பிட்டவங்க. இன்னைக்கு நீங்க அள்ளி தெளிச்சுக்கிட்டு, கிண்ணியில வச்சுக்கிட்டு இப்படி இப்படி சாப்பிட்டு போற மாரி ஒரு குழம்பையோ, ஒரு ரசத்தையோ, ஒரு ஆ தயிரையோ போட்டுக்கிட்டு, ஒரு ஊறுகாயோ அல்லது பொடியையோ எதையோ பிசைஞ்சுட்டு சாப்பிடுற வழக்கம் நம்மகிட்ட இருந்ததில்ல. இது அவசர உலகம். நீங்களும் நானும் பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ, அந்த அரிசி அப்படிங்கிறது டைரக்ட்டா புரோட்டீன குடுக்குமா? அல்லது நாம சாப்பிடுற அந்த 18 காம்பினேஷன். அது பிரண்ட தொகைகளா இருக்கட்டும், கருவேப்பில தொகைகளா இருக்கட்டும், கொத்தமல்லி தொகைகளா இருக்கட்டும், அல்லது நவதானியங்களா இருக்கட்டும், அல்லது வெந்தயமா இருக்கட்டும், சீரகமா இருக்கட்டும், அ எந்த ஒரு பருப்பு வகையா இருக்கட்டும், இதெல்லாம் சேர்ந்து தான் அதை குடுக்கும். நான் கோட்டு போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு உள்ள பனியன போட்டுக்கிட்டீங்கன்னா எப்படி இருக்கோ, அப்படி கேட்கிறது தான் அரிசிய பார்த்துட்டு உனக்கு புரோட்டீன் இல்லன்னு சொல்ற முட்டாள்தனம். ரைட். அரிசி அப்படிங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது வெறும் ரேஷன் கடையில அரிசி குடுப்பதற்காகவோ, அல்லது மார்க்கெட்ல விக்கிறதுக்காகவோ, சாப்பாட்டுக்காகவோ மட்டும் பயன்படுகின்ற ஒரு உற்பத்தி அல்ல நெல்லு. நெல்லிலிருந்து உங்களுக்கு உமி வருகிறது, தவிடு வருகிறது, ஸ்டார்ச்சஸ் வருகிறது. அதிலிருந்து வந்து உங்களுக்கு பேப்பர் தயாரிக்கிறதுக்கான வழிகள் வருகிறது. அது குடுக்கக்கூடிய ஆஷஸை வைத்து நீங்கள் வீடு கட்டுறீங்க. ஒரு 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 நெல் உற்பத்திக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி வேலை செய்யுதுங்கிறத நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. மருத்துவத்துக்கு பயன்படுகிறது. தவிடெல்லாம் சாதாரணமான ஒரு பொருள் இல்ல. அது எங்கேருந்து வருது? ஸோ ஒரு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். வெஸ்டர்னைசேஷனோட இம்பாக்ட்ல வந்து இந்த அரிசியோட மகத்துவத்த கம்மி பண்ணணுன்றது தொன்று தொட்டு வழக்கம் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா? உங்க கேள்விக்கு வந்துருவேன். ஜாஸ்தியா இருக்கிறதுனால உங்களுக்கு அதனுடைய அரும தெரியல. ஓகே. ரொம்ப ஓகே. சிம்பிள். ஸோ அடிப்படையில அரிசி அப்படிங்கிறத வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி அப்படின்னு நீங்க முதல்ல எடுத்துக்கணும். அந்த இண்டஸ்ட்ரிக்கு என்னென்ன பண்ணணும்? அதாவது ஏன் ஒரு விவசாயி அரிசிக்கு போறான்? 1க்கு 1 1/2 கிடைக்கும் அவனுக்கு. அவன் ஒரு 12 மூட்டையோ, 13 மூட்டையோ வீட்ல வச்சுக்கிட்டு மீதிய தான் சந்தைக்கு கொண்டு வருவான். நான் சொல்றது சாதாரணமா இருக்கக்கூடியவங்க. ஸோ அப்போ விவசாயிகள அரிசி விளைவிக்காம பண்றதும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தானா? இல்ல அது இவ்ளோ அண்டர் எம்ப்ளாய்மென்ட்ல வந்துரும். அரிசிய வந்து நான் கொள்முதல் பண்றதுங்கிறது வந்து அண்டர் எம்ப்ளாய்மென்ட். நான் அத கொண்டு போய் சந்தையில வைச்சேன்னா, அது எம்ப்ளாய்மென்ட். அந்த ஆங்கிள்க்குள்ள வந்துரும். கேள்வி என்னன்னா, நீங்க ஒரு சிஸ்டத்த ரெடி பண்ணி வச்சுட்டு, இவ்வளவு கொள்முதல் எனக்கு வரப்போகுதுன்னு எனக்கு தெரியும். இவ்வளவு கிடங்குகள் என்கிட்ட இருக்கு. நீங்க உடனே எஃப்சிஐங்கிறது மத்திய அரசுன்னு நெனச்சிராதீங்க. அரிசியை உங்களுக்கு ரேஷன் கார்டுல 20 கிலோ ஃப்ரீயா குடுக்கறது, 5, 5 கிலோ குடுக்கறதுங்கிறது வந்து மத்திய அரசு தான். அத மறந்துறாதீங்க. ஆனால் அந்த சிஸ்டம் அந்தந்த மாநிலத்தில வேலை செய்யணும். 15 கிலோமீட்டருக்கு ஒரு ஒரு இடத்துல சேமிப்பு கிடங்கு இருக்கணும். நீங்க மத்திய அரச பற்றி ஒரு குற்றச்சாட்டு சொன்னீங்க. இப்ப இங்க நடந்துட்டு இருக்கிற தவறு என்னன்னா, மழைக்காலம் வரப்போகுதுங்கிறத நான் உணரல. நீங்க கிராமம் பக்கம் போனீங்கன்னா, கிராமம்னா என்ன ஒரு செமி அர்பன்க்குள்ள போனீங்கன்னா, ரோட்ல வந்து தார்ப்பாய வச்சுட்டு நெல்ல காய வச்சுட்டு இருப்பாங்க. நீங்க இப்படி ஓரமா வண்டிய ஓட்டிட்டு அத பார்த்தும் பார்க்காம போயிருப்பீங்க. அந்த லெவல்ல அவங்க கொண்டு வந்து உங்களுக்கு தரத்த குடுக்கறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஏன்னா, அவங்க கிட்ட இது இல்ல. என்ன சொல்றது? இப்ப எல்லா இடத்துலயும் குடோன் இல்ல. அப்போ நெல்லுல வந்து 17% ஈரப்பதம் இருந்தாலும் நான் வாங்குறேன். அப்படின்னு மத்திய அரசு சொல்லுது. 22% இருந்தாலும் நீ வாங்கணும்னு இப்போ நிர்பந்திக்குது தமிழ்நாடு. எதுக்காக 22%? ஏன்னா நான் ஒழுங்கா பாதுகாக்கல. எல்லாமே ஒப்புதல் வாக்குமூலம். ஸோ அரிசி அப்படிங்கிறதனுடைய முக்கியத்துவம் முதல்ல நமக்கு தெரியணும். நம்ம சாப்பாட்டுல ஏன் அரிசி வருதுங்கிறது நமக்கு முதல்ல தெரியணும்.
ஒண்ணு வேணா ஒத்துக்கிறேன். ரஜினி சொன்னத நானும் ஏற்றுக்கொள்றேன். ஏன்னா, அத நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். 40 வயசுக்கு மேல 5 வெள்ளைய தூக்கிடுங்கன்னுவாரு. அதுல அரிசி, பாலு, அரிசி, தயிரு, உப்பு, சர்க்கரை எல்லாம் வரும். அதுல எனக்கு ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. பட் அளவே தான் குறைக்கணும். அறவே தொலைச்சிட்டீங்கன்னா தப்பாயிடும். ஆனால் மாநிலத்த பொறுத்தவரைக்கும் அது ஒரு இண்டஸ்ட்ரி. பல இண்டஸ்ட்ரிக்கு வந்து சோறு போடுகின்ற ஒரு விஷயம் அது. சாப்பாடா இல்ல. ரா மெட்டீரியலா. இதை எதையுமே புரிந்து கொள்ளாம, நீங்க வந்து விட்டேர்த்தியா, வந்துட்டியா? இல்ல அப்புறம் பார்த்துக்கலாம். இவரு வருவாரு. அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அன்னைக்கு தான் எல்லாருக்கும் குடுக்க போறோம். இப்படித்தான் அது காத்துக் கொண்டிருக்கு. ஸோ, எல்லா இடத்துலயும் சேமிப்பு கிடங்கு வச்சேனா, அந்த இடத்துல அதை நான் பாதுகாக்கிறேனா, அதை உடனடியா நான் இண்டஸ்ட்ரிக்கு குடுத்தேனா, நான் ஏன் ரேஷன் கடைக்கு குடுக்கணும்? இண்டஸ்ட்ரிக்கு குடுத்தேனா, நான் அத எப்படி மார்க்கெட்டுக்கு குடுக்குறேன்? அப்படிங்கிறது தான் முக்கியம். நீங்கள் அரிசியை சோறாக பார்க்கிற வரைக்கும் நீங்க உருப்படுறதுக்கு வாய்ப்பே இல்ல. அரிசியை நல்ல சோறா பார்க்கலன்னா, நீங்க உருப்படுறதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த 2த்துக்கும் நடுவுல நம்ம டிராவல் பண்றோம். ஸோ, அந்த உமியா இருக்கட்டும், தவிடா இருக்கட்டும், ஸ்டார்ச்சா இருக்கட்டும், அது குடுக்கக்கூடிய அத்தனை வகையான மருத்துவ இதுவா இருக்கட்டும், பேப்பரா இருக்கட்டும், ஆஷஸா இருக்கட்டும், எல்லாமே பயன்படுகின்ற ஒரு விஷயம். சார் இதை இவ்ளோ அலட்சியமா ஹேண்டில் பண்றாங்கங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. இல்ல சார். இந்த அலட்சியமா ஹேண்டில் பண்றதுன்றது ஒரு பிளான்ட் அஜெண்டாவா இருக்கு. ஏன்னா நம்ம கேள்விப்படுறோம். ஒரு 2 வருடங்களுக்கு ஒரு 3, 4 வருடங்களுக்கு முன்னாடி இந்த சைனீஸ் ரைஸ்ன்னு ஒண்ணு கேள்விப்படுறோம். இன்ஃபாக்ட் தமிழகத்தில அதிக இம்போர்ட் இருக்குன்னு சொல்லி அரசல் புரசலாக ஒரு நியூஸ்லாம் வருது. அந்த இந்தியா முழுக்க இருக்கு. தமிழகத்தில அதிக கன்சப்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க. ஒருவேள இந்த சைனீஸ் ரைஸ வந்து அந்த பிசினஸ் அந்த அந்த இந்த திருட்டுவிசை.comக்கு வந்து இங்க இருக்க புரொடியூசர் தான் ஒருத்தர் இன்சார்ஜ்ன்னு சொன்ன மாரி, இந்த சைனீஸ் ரைஸ பிரபலப்படுத்துவதற்காக, இந்த நம்மளுடைய ரைஸ் கல்டிவேஷன பாதிக்கணும்னு சொல்லி ஐடியா பண்ணி பண்றாங்களா? அரிசிக்கு மட்டுமா? அண்ணாமலை உங்களுக்கு கறிக்கு சொல்லல? மின்சார உற்பத்தியில கரிய வந்து வெளிநாட்டுலேருந்து நாம ஏன் இன்னும் வாங்கிட்டு இருக்கோம்? அப்படிங்கிறதுக்கு அவர் கதை சொல்லல? என்னென்னலாம் நடந்தது? எப்படி அது நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியல. அதாவது நம்மிடம் இருப்பதையே மறந்துவிட்டு, துறந்துவிட்டு, அதற்கான மதிப்புகளை குடுக்காமல் அதை அழித்துவிட்டு, கொள்முதல் செய்வதன் மூலமா கமிஷன் கிடைக்குங்கிறத அவங்க பண்ண முயற்சி பண்றாங்க. இதுதான் எல்லா இடத்துலயும் நடக்கிற ஒரு விஷயம். அரிசி விஷயத்திலயும் அது நடக்குதுங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. அரிசியில 2 விதமான கன்சியூமர்ஸ் இருக்காங்க. 50க்கு கம்மியா வாங்கக்கூடிய பசிக்க ருசிக்கக்கூடிய ஒரு கஸ்டமர்ஸு. 50க்கு மேல போகிறவங்க. நீங்க சொல்றது வந்து இந்த 50க்கு மேல போறதுக்கு தான் அந்த இது வரும். சாதாரண கொள்முதல் இல்லாமயே இருந்ததுன்னா. ஆனால் மத்திய அரசு எனக்கு தெரிந்து இப்ப அந்த ஃபார்ட்டிஃபைட் அதாவது என்ன சொல்வீங்க? மதிப்பு கூட்டு ஆமா. அந்த அரிசி. ஃபார்ட்டிஃபைடுன்னு வார்த்தை வந்து அடிக்கடி அது எதனால என்ன வருது அது அப்படின்னு இல்ல சொல்லுங்க. அது என்ன சார் அர்த்தம் என்ன? ஃபார்ட்டிஃபைடுக்கு என்ன அர்த்தம் அந்த இடத்துல? எந்த சத்து நீங்க இல்லன்னு உங்களுக்கு டாக்டரே சொல்றாரோ, அந்த அரிசியில இது இல்ல, புரோட்டீன் இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு ஏதேதோ கதை சொல்றாரோ, எங்க தாத்தா சொல்லல, எங்க கொள்ளு தாத்தா சொல்லல, எங்க பாட்டி சொல்லவே இல்ல. அவங்கலாம் நல்லா தான் இருந்தாங்க. ஆனா இவங்க சொல்றாங்க அப்டின்னா, அதுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா, வாங்குகின்ற அந்த அரிசிய பவுடர் பண்ணிட்டு. இப்ப நான் சொல்றது வந்து, நான் தெரிந்து கொண்டு உங்ககிட்ட பேசுறது. நான் புரிந்து கொண்டோ, அறிந்து கொண்டோ பேசல. ஸோ தப்பு இருந்ததுன்னா என்ன திருத்துங்க. அது மட்டும் நான் கிளியரா சொல்லிடுறேன். ஸோ இத வந்து பொடியாக்கிட்டு, அதுல வந்து சில கெமிக்கல சேர்க்குறாங்க. கெமிக்கல்ங்கிற வார்த்தைய எல்லாருக்கும் புரியறதுக்காக நான் பயன்படுத்துறேன். திரும்ப அத அரிசி ஃபார்ம்ல கொண்டு வந்து உங்ககிட்ட குடுக்குறேன். இல்ல அது வந்து அரிசியோட வால்யூம இன்கிரீஸ் பண்ணவா? இல்ல புரோட்டீன் இன்கிரீஸ் பண்ணவா? புரோட்டீன இன்கிரீஸ் பண்ண. ஓகே. சத்துணவுங்கிற இப்ப இல்ல எம்ஜிஆர் எப்படி இதுலயே வந்து 2 பார்வை இருக்கு. ஒரு பார்வை வந்து என்னன்னா, இத வச்சு நம்பர் ஆஃப் அரிசி இப்போ 1/2 கிலோ வர வேண்டிய இடத்துல வந்து 750 கிராம்ஸ் வருது. அதுக்காக இத யூஸ் பண்றாங்க. இல்ல புரோட்டீன்க்காக தான் யூஸ் பண்ணாங்க. சேம் குவான்டிட்டி தான் எங்களுக்கு வரும். இன்ஃபாக்ட் கம்மியாகுன்றாங்க. இது எது கரெக்ட் சார் இதுல? இல்ல. நீங்க 3ஆ பாருங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து கொள்முதல், அடுத்தது டிஸ்ட்ரிபியூஷன், அதுக்கப்புறம் கன்சம்ப்ஷன். கொள்முதல், டிஸ்ட்ரிபியூஷன், கன்சம்ப்ஷன். 3ம் 3 வேற விஷயம். உங்களுக்கு நல்லா தெரியும். எலக்ட்ரிக் ஸ்டவ்ல நீங்க குக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமா கிடைக்கும். ரொம்ப சாதாரணம். 1 கிலோ அரிசிய போட்டீங்கன்னா, இவ்வளோ அதிகமா உங்களுக்கு கிடைக்கும். கொள்முதல் பண்றதுல தான் நம்ம தப்பு பண்றோம். அலட்சியத்த காட்டுறோம். ஏன்னா, நம்மகிட்ட ஓவரா இருக்கு. அதிகமா இருக்கு. எப்படி தண்ணீய வீணடிக்கிறோமோ, அந்த மாரி வீணடிக்கிறோம். நாளைக்கு இது தட்டுப்பாடுன்னு வரும்போது தான் நம்ம இத உணர்வோம். அதுக்குள்ள மன்மோகன் சிங் ஆட்சியோ, அல்லது நரசிம்மராவ் ஆட்சியோ வந்ததுன்னா, அமெரிக்கா இதுக்கு பேட்டன்ட் வாங்கிட்டு போயிருவான். நீங்க வாய மூட்டு உட்காந்துருக்கணும். மஞ்சளுக்கு பண்ண மாதிரிங்கிற பிரச்சனைக்குள்ள நம்ம வருவோம். ஸோ, இதை ஒரு இண்டஸ்ட்ரியா தயவு செஞ்சு பாருங்க. கொள்முதல்ல அதிக கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. டிஸ்ட்ரிபியூஷன்ல உங்களுக்கு வேலையே இல்ல. ஆட்டோமேட்டிக்கா கன்சியூமர்ஸ் வந்து அத வாங்கிட்டு போயிருவாங்க. அது ஃபேக்டரியா இருந்தாலும், யாராக இருந்தாலும் அவங்க உடனே அத வந்து வாங்கிட்டு போயிருவாங்க. அம் அ எப்படி வந்து பெட்ரோல் விஷயத்துல நீங்க தப்பு பண்றீங்களோ, அதே மாதிரியே தான் இதுலயும் தப்பு பண்றீங்க. கார்பன் எடுக்கிறதுலேருந்து அரிசியில வந்து 1000 வழிகள் இருக்கு. 1000 வேலைகள் இருக்கு. இதை புரிந்து கொள்ளாமல் அரிசிய ரொம்ப சின்னதா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா,
மைக்கேல் மதன காமராஜன்ல கமலஹாசன் அந்த அரிசி எடுத்து வாயில போட்ட கதையத்தான் உங்கள ஆட்சிக்கு அமைச்ச அந்த கொடுமைக்கு நான் சொல்லிட்டு போகணும். மிகப்பெரிய விஷயத்த ரொம்ப சாதாரண செய்தியா மாத்திராதீங்க. இது ஒரு சிஸ்டம். ஒழுங்கா வேலை செய்யணும். 22% ஈரப்பதம் இருந்தது அப்படின்னு சொன்னா, அதை 1% நீங்க ஏத்துனீங்கன்னா, கண்மூடித்தனமா 1% நீங்க ஏத்துனீங்கன்னா, அது 1% உங்களுக்கு லாபம். அதாவது 100 கிலோவ நான் வந்து 83 கிலோவா கணக்கிடணும். 84 கிலோவா நான் கணக்கிட்டா, உங்களுக்கு லாபம், அரசுக்கு நஷ்டம். இந்த விளையாட்டெல்லாம் இதுக்குள்ள வரக்கூடாதுங்கிறத தான் சொல்றேன். இதுல மத்திய அரசுக்கு வேலையே இல்ல. பச்சையா சொல்றதுன்னா மத்திய அரசுக்கு வேலை இல்ல. அரிசியினுடைய தரத்தை உயர்த்தணும்ங்கிறத தவிர, அது வேற எந்த தப்பையும் பண்ணல. ஓகே. சார் நிகழ்ச்சியோட கடைசி கேள்விக்கு வந்திருக்கோம். இன்ஃபாக்ட் நம்ம இன்னைக்கு நெறைய விஷயங்கள் பேசினோம். அதில கூட நெறைய அண்ணாமலை ரெஃபரன்ஸ் வந்து நடுவுல வந்தது. பட் இன்னைக்கு வந்து அவரை சுத்தி ஒரு மௌனம் இருப்பதாக ஒண்ணு ஓ! இப்ப அப்படி ஆயிப்போச்சா? இப்ப அப்படி ஆயிடுச்சு. அது என்ன சொன்னாங்க, இந்த முதல்ல 14ஆம் தேதி ஏதோ கட்சி ஆரம்பிக்க போறோம். இப்ப மௌனமா இருக்காரு அண்ணாமலை. ம். கோவத்தில் இருக்கிறார் அண்ணாமலை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லைங்க. அண்ணாமலை அவருடைய வேலைய ஒழுங்கா பண்ணிட்டு இருக்காரு. நயனார் அவருடைய வேலைய பொறுப்பா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆ அதிமுக தன்னுடைய வேலைய சரியா பண்ணிட்டு இருக்கு. திமுக மட்டும் ஒரு தப்ப பண்ணிட்டு கரூர்ல, இப்ப என்னடா பண்றது? எத தின்னா பித்தம் தெளியும்னு காத்துக்கிட்டு இருக்கு. இதுதான் உண்மையான ஒரு விஷயம். உடனே நயனாருடைய இது இப்ப யாத்திரைக்கு வந்து பெரிய ஆரவாரம் இல்ல. இப்ப இது இல்ல, அது இல்ல அப்படின்னு பேசுறதெல்லாம் முட்டாள்தனம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ணாமலை முதல்ல வந்தபோது யாரும் அவர சீரியஸா எடுத்துக்கல. ஜெயலலிதா அம்மா அரசியலுக்கு வரும்போது 89ல 89க்கு முன்னாடியே அவங்க அரசியலுக்கு வந்துட்டாங்க. அந்த இந்த தேர்தல் லீடர்ஷிப் களம் ஃபைட் ஃபார் அப்படிங்கிறது லீடர்ஷிப். வரும்போது, ஷி வாஸ் நாட் டேக்கன் அப். ஜானகி அம்மாவ தான் கொண்டு வரணும்னு நெனச்சாங்க. உங்க ஓபிஎஸ் கூட ஜானகி அம்மா பக்கத்துல தான் நின்னுகிட்டு இருந்தாரு. ஜெயலலிதா யாரும் சீரியஸா எடுத்துக்கல. ஸோ நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு ஆக்டிவிட்டி நடந்துட்டு இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இவங்க கட்டமைப்புகளே குடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க திமுகல. உலகத்திலேயே கட்டமைப்ப குடுக்கக்கூடிய யுனிவர்சிட்டில பெஸ்ட் யுனிவர்சிட்டினா டிஎம்கே யுனிவர்சிட்டி தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனால் 3 பேர் உள்ள போகுறதற்கான சாத்தியக்கூறுகள் மட்டும் தெள்ளத் தெளிவா தெரியுது. அதற்கு அண்ணாமலை ஒழுங்கா வேலை செய்றாருன்னு சொல்லலாம். உங்களுக்கும் எனக்கும் ஒரு வருத்தம் இருக்கலாம். அண்ணாமலை ஐயா, இத பண்ணியிருக்கலாமே! அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கலாம்னா, அதுல 1 டெண்டர்ஸ் எல்லாம் யார் யாருக்கு குடுக்கப்படுகிறது? அது உற்றார் உறவினர்களுக்கும், நண்பர்களுக்கும், கொடுப்பவர்களுக்கும், வாங்குபவர்களுக்கும் குடுக்கப்படுகிறதா? அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு லிஸ்ட் வெளியிடுவேன்னு சொன்னாரு. அந்த லிஸ்ட் வந்ததுன்னா, திமுகவுடைய அரசு திமுகன்னு இல்ல. இந்த 60 வருட திராவிட அரசியலே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுரும். அங்க ஒரு சிஸ்டம் வரும். அது வந்து நம்பர் 1 அவர் பண்ண வேண்டியது. பண்ணுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதே மாதிரியே இந்த எஸ்ஐஆர் சார் அந்த சார் நம்ம தேர்தல் எஸ்ஐஆர் இல்ல. அந்த சார் விஷயத்துல அவரு வந்து ஒண்ணு செய்யணும். அது தடுக்கப்பட்டிருந்தது. அத செய்யாட்டி கூட பரவால்ல. ஆள் தெரிஞ்சு போச்சு. யாரெல்லாம் சாருங்கிறது நல்லா தெரிஞ்சு திருச்சி போச்சு. பக்கத்துல யாரோ இருக்காருன்னு சொல்றாங்க. இல்ல யாருமே மாசுபடிந்தவர்கள் எல்லாருமே சாரா தான் இருக்க முடியுங்கிற அடிப்படையில அத கொண்டு போயிட்டு விட்டுட்டு போயிருங்க. கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இவர் அந்த இதை பற்றி பேசியது. சாரை பற்றி பேசுவதை விட 1000 கோடி டாஸ்மாக் ஊழல்ல வந்து அவர் எடுத்துக்க வேண்டிய முயற்சி வந்து இன்னும் தீவிரமா இருக்கு. இது 2ம் நடந்ததுன்னு சொன்னா பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். அத செய்வாங்களான்னு பாருங்க. உங்கள வச்சுக்கிட்டு நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அடுத்த 15 நாள் தமிழ்நாட்டிலயும், பல மாநிலங்கள்லயும் இந்த எஸ்ஐஆர் வந்து தேர்தல்ல உங்களுடைய வாக்கு செல்லும், செல்லாது அப்படிங்கிறத சொல்லுவதற்கான முயற்சிய மத்திய அரசு, அதாவது தேர்தல் ஆணையம் எடுக்கப் போகிறது. தயவு செய்து உங்க ஏரியால இருக்கிறவங்க, அந்தந்த ஏரியால இருக்கிறவங்க, அந்த தெருவுல இருக்கிறவங்க போய் இத பண்ணிட்டாங்களா? அவங்க பேர் இருக்குன்னு பார்த்துட்டாங்களா? அந்தந்த தெருவுல போய் ஒரு ஒரு வீடா இருந்து கேட்டுட்டு போனா போதும். அது நீங்க பிஜேபியா கேட்கணுங்கிற அவசியம் இல்ல. அதிமுகவா கேட்கணுங்கிற அவசியம் இல்ல. திமுகவா கேட்கணுங்கிற உங்க அவசியம் இல்ல. பக்கத்து வீட்டு நெய்பரே கேளுங்க அவ்வளவுதான். கேளுங்க. ஏன்னா, இப்பலாம் நீங்க ஏதாவது வீட்டுக்கு போனா உங்ககிட்ட பணம் கேட்க ஆரம்பிச்சுடுறாங்க. திமுக போய் எல்லா பக்கமும் பணம் குடுத்ததுனால. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா போங்க. கொஞ்சம் நார்மல் ஷர்ட், பேண்ட் போட்டு போங்க. போயிட்டு தயவுசெய்து அந்த தெருவில் இருக்கின்றவர்கள் எல்லோருமே, அந்த எஸ்ஐஆர் தொடங்கிய பிறகு, அவர்களுடைய பேர் அதில இருக்காங்கிறத ஊர்ஜிதப்படுத்திட்டாங்களா? ஒரு ஃபார்ம் குடுப்பாங்க. அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி குடுத்துட்டாங்களாங்கிறத தயவு செஞ்சு பார்க்க சொல்லுங்க. அது பெரிய மாற்றத்தை இந்த தேர்தல்ல கொண்டு வரும். சார் நெறைய விஷயங்களை பேசினோம். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க் யூ வெரி மச்.